பாருங்க எப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்தவர்கள் படிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம். எஸ், படிங்க. ஆமென். கண்களை முடிச்சு வைக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளிருந்து கர்த்தர் ஆண்டவரை நீர் பேசுங்க, எனக்குள்ளிருந்து நீர் பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கு எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை ஆயுத்தப்படுத்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் ஆராய்வதற்கும் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த இடத்துல வேதத்தை கேட்கும்படிக்காய், வேதத்தை தியானிக்கும்படிக்காக ஆண்டவரே இருதயத்தை ஆயத்தத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் மனதுருக்கத்தோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் வெளிப்படும்படி காய்ச்சபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் மன்னிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? படிச்சிருக்கீங்களா? இந்த அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. என்ன அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒருவேளை இது இங்கே மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பல நாடுகளிலிருந்தும் மற்றும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம், இன்னும் தமிழ்நாடு பல பகுதிகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 11வது அதிகாரத்தில் அதிகமாக சொல்லப்பட்டது எதை குறித்து என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி எதை குறித்து சொல்லுங்களேன், ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க, சரியா? எதை குறித்து? விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரம் தான். அப்போது ஏன் இது இந்த காலங்களில் மிக முக்கியமானது என்று சொல்லி பார்த்தால், நான் அதிக நாட்கள் இந்த இடத்துல 2 முறை வந்திருக்கிறேன், இது 3வது முறை. அதிகமாக பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையினால கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் சொல்லுங்க எல்லாரும்? என்ன காலம்? இந்த சத்தம் போதாது. ஆமென். எந்த காலம்? கடைசி காலம். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மழைக்காலம் பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த காலம்? கடைசி காலத்துல நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நீங்க கூர்மையாக நிதானித்து பார்த்தால், கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நீங்கள் நிதானித்து பார்த்தால், இந்த உலகத்துல என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாய் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, இது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட காலமா? விசுவாச துரோகம் இந்த கடைசி காலங்களில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன துரோகம்? விசுவாச துரோகம். எது மேல விசுவாசம் வைக்க வேண்டும், எது மேல விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் தடுமாறி எது மேலேயோ விசுவாசத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறபடினால அநேக விதமான பாடுகளிலும் வேதனைகளிலும் தடுமாற்றங்களும் நேராக அநேக ஜனங்கள் இந்த கடைசி காலங்களில் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் உட்பட இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். நான் இந்த முழகுமூட்டிலிருந்து இந்த இடம் திக்கனங்கோடு இல்லை, திக்கனங்கோடு தானே, திக்கனங்கோடு பக்கம் அடுத்து 1 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். அப்படியே நான் பார்த்துட்டே வரேன், சர்ச்சுகளெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். முழகுமூடில் சர்ச் இருக்குது, அப்புறம் அது தாண்டி சில பெரிய சர்ச்சுகள் மெயின் சபைகளை பார்த்தோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய சபையை கர்த்தர் வைத்து இருக்கிறார்.
அப்போ அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் பல சபைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கரெக்டு தானே? 6 சபைகளை கர்த்தர் எழுப்பி பல சபைகளை இந்த 6 கிலோமீட்டரில் கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனாலும் விசுவாசிங்கிற பட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி தானே? நீங்களெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்ட பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன பேரு சொல்லுங்களேன்? விசுவாசிங்கிற பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையா நீங்க யோசிச்சு பார்க்கணும், நான் உண்மையா நான் விசுவாசிக்கிறேனா? உண்மையா ஆண்டவரை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் இந்த காலங்களில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி நீங்களும் நானும் நிதானிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம படித்த வசனத்துக்கு வருவோம். எபிரேயர் 11:5. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அதிகாரம் முழுவதும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை குறித்து. முற்பிதாக்கள் முதல் ஆதாம் முதற்கொண்டு அப்போஸ்தலர் கடைசி புத்தகமாகிய யோவான் வரைக்கும் அதில் சிலரை தவிர அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட்டு சில பெயர்கள் சொல்லப்படாமல் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த 5வது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏனோக்கை குறித்து கர்த்தர் பேசுறார். யாரை குறித்து? ஏனோக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ஏனோக்குடைய வாழ்க்கை. ஏன்னா பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காய் படைத்தார் உங்களுக்கு தெரியும். என்ன நோக்கத்துக்காக ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எதுக்காக படைத்தாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லணும். பாஸ்டர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்லணும். எதற்காக கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்தார்? நீங்க சொல்ற மாதிரி இப்படி கேட்குது பிரதர். என்ன படைச்சதே எனக்கு எதற்குன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன படைச்சது சொல்லுங்க. கரெக்ட் தானே? அப்படி தானே இருக்கிறீங்க? உங்களை பார்த்து அப்படின்னு தெரியுது. என்ன படைச்சதே எதுக்குன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க ஆதாமெல்லாம் போய் கேட்குறீங்க, அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படிதானா? இல்லையா? எஸ்ஸா நோவா? எஸ், நோ. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் படைத்தாருங்க. என்ன திட்டம்? அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஆதாமோடு கூட கர்த்தர் பேசி அவரோடு கூட பேசணும். தேவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை வெளிப்படுத்தி அவர் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு தான் யாரை படைத்தாரு? ஆதாமையும் படைத்து ஆதாம் மூலமாக ஏவாளை படைத்து. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தோடு படைத்து கர்த்தரை எங்க வைக்கிறாருன்னா ஏதேனில் வைக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறோம்? போய் வேலை செய்கிறோம். காலையில் போய் வேலை செய்கிறோம். வேலை செய்து ஈவினிங் போயிட்டு என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் 8 hours அல்லனா 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு மாதம் தாண்டும் போது என்ன செய்யுது? ஒரு சம்பளம் கிடைக்குது. கரெக்டு தானே? கரெக்டா சொல்ற? தப்பா சரியா? சரிதானே? அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம். வேலை செய்யலைன்னா உங்களால் என்னால் என்ன செய்ய முடியாது. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் போதுமா? 1000 ரூபாய் வச்சு ஓட்டிடுவீங்களா? இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, சந்தோஷம். ஆனால் அதை வச்சு உங்களை நிறைய சகோதரிகள் ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். நம்மளால் வாழ முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலை செஞ்சு தான் பிழைக்கிறோம். ஊழியக்காரங்க இருந்தால் கூட கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு அதில் வருகிற வருமானத்தை வைத்து குடும்பத்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது எப்படி படைப்பார் உங்களுக்கு தெரியும்? என்ன படைச்சார்? 5 நாட்கள் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு முன்னாடியே ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து விட்டு தான் யாரை படைத்தாரு? ஆதாம். எவ்வளவு அன்பான தெய்வம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை, உணவா, உறைவிடமா, இல்லை ட்ரெஸ்ஸா, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? முன்னாடியே படைத்து சரீரத்தில் ட்ரெஸ் இல்லாம தேவ மகிமை என்கிற சரீரத்தை கொடுத்து ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? குளிர்ச்சியான வேளையில என் பிள்ளையோடு ஆதாமோடு ஏவாளோடு தேவன் பேசி அநேக காரியங்களை, தேவனுடைய இருதயத்தில் இருந்த ரகசியங்களை பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை காலப்போக்கில் காலங்கள் மாற மாற இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை என்ன செஞ்சாங்க? ஆதாமும் ஏவாளும்
இழந்து விட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஆரம்பம். அப்போ இந்த பெரிய மகிமை இழந்துட்டாங்க. இப்போ ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள், ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையில சாபம், வியாதி, பலவிதமான கொடிய வியாதிகள் மனிதனை பிடிக்க ஆரம்பித்தது. இப்ப ஆதாமுக்குள்ள வந்திருக்கும், ஐயோ இந்த உலகத்துல நான் எதற்கு வந்தேன்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி வேதனைப்பட்டு பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கொலைகாரர்களாய் மாறிவிட்டார்கள், சொந்த மகனையே கொலை செய்து விட்டார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான தீமைகளும் வியாதிகளும் பாடுகளும் அந்த முதல் மனிதனுடைய தலைமுறையிலே சுற்ற ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. உண்மை, உங்களுக்கெல்லாம் இது தெரியும் நினைக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் எப்படியாக ஒவ்வொரு சந்ததியாக உருவாகி கொண்டே இருக்கிறது. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். இவர்கள் மூலமாக இந்த ஏதேன் தோட்டத்தில், இந்த ஏதேன்ல ஒரு பரிசுத்த சந்ததியை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக, அந்த லூசிபர் விட்டு போன இடத்தை நிரப்பும்படிக்காக, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் யாரை உருவாக்கினாரு? மனிதனை உருவாக்கி அந்த ஏதேனிலை வைத்து வாழ வைத்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த மனிதன் தேவனை வஞ்சித்து, தேவனை துரோகம் செய்து, தேவனை விட்டு விலகி மாறி போய் என்ன செய்தான்? எல்லாரும் அவங்கவங்க இஷ்ட பிரகாரமாய் வாழ ஆரம்பித்தாங்க. இப்படியாய் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. 7வது தலைமுறை வருகிறது. எத்தனை தலைமுறை? 7ஆம் தலைமுறை வருகிறது. அவருடைய பேர் தான் யாரு சொல்லுங்களேன்? ஏனோக்கு. நம்ம படித்தோம் இல்லையா? ஏனோக்கு 7ஆம் தலைமுறை என்று சொல்லி யூதா புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 14வது வசனம் சொல்லுது. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த 7ஆம் தலைமுறையில் ஒரு மகன் பிறக்கிறார், ஒரு மனிதன் பிறக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை என்ன தெரியுமா? அவர் 65 வருடங்கள் இந்த உலக பிரகாரமாய் மற்றவர்கள் மாதிரி வாழ ஆரம்பித்தது உண்மைத்தான். ஆனால் இந்த காலங்களில் அவர் ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டார். என்ன ரகசியம் என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாளோடு தேவன் பேசினார். ஒரு தேவன் இருக்கிறாரு, ஒரு மனிதனை படைத்த ஒரு தேவன் இருக்கிறாரு. தேவனோடு மனிதன் பேச முடியும், தேவனோடு மனிதன் சஞ்சரிக்க முடியும். மனுஷனும் தேவனும் ஒன்றாக தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்து இந்த பூமியில தேவனோடு கூட மகிழ்ந்திருக்க முடியும் என்கிற அந்த பெரிய சத்தியத்தை, அந்த பெரிய ரகசியத்தை யார் பெற்றுக்கொள்ற தெரியுமா? யார் பெற்றுக்கொள்றாங்க? ஏனோக்கு பெற்றுக்கொள்கிறார். இப்ப இந்த ரகசியத்தை இவருடைய இருதயத்தில் உண்டானது முற்பிதாக்கள் மூலமாக. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் இது யாரு சொல்லி இருப்பாங்க அப்படி என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். நீங்க எடுத்து பார்த்தால் ஆதாமுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் ஆதாம் வாழ்ந்தார்னு உங்களுக்கு ஒருவேளை தெரியும். எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு சொல்லுங்களேன். எடுத்து பார்க்குறீங்க, கொஞ்சம் சும்மா சொல்லுங்களேன். சும்மா மீன்ஸ் கொஞ்சம் அப்படி கெஸ் பண்ணி சொல்லுங்க. 930. சூப்பராக சொன்னீங்க சிஸ்டர், காட் பிளஸ் யூ. பார்த்துட்டீங்களா? பார்க்கல, சோத்திரம். நீங்கள் வாழ்ந்துருவீங்களா 930 வருஷம்? வாழ ஆசை இருக்கா? வாழ ஆசை இருக்கா? எத்தனை வருஷம் வாழணும்னு விரும்புகிறீங்க? நான் இதை யோசித்து பார்த்தேன். 1000 வருஷம் வாழணும்னு விரும்புகிறீங்க ஐயா, சோத்திரம். கர்த்தர் அப்படி தருவார். எங்கே தருவார்? 1000 வருட சாட்சியில் தருவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளில் இப்படியாக நான் பெஹ்ரைனில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். வேலையில் போயிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 மணி மார்னிங் அப்போது ஒரு தம்பி கால் பண்ணாப்புல. தம்பி கால் பண்ணல, நான் கால் பண்ணேன் அந்த தம்பிக்கு. உடனடியாக சொன்னாப்புல, அண்ணா நான் இப்போ தானா உங்களை நினச்சேன், நீங்கள் உடனடியாக கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 100 ஆயுசு அண்ணா அப்படின்னாப்புல. டவார் நான் சொன்னேன், தம்பி தயவு செய்து அப்படி நீங்கள் என்ன செஞ்சிடாத சொல்லிடாத, எனக்கு 100 வயசெல்லாம் வேணாப்பா, இப்போவே நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்டா. எனக்கு 100 வயசெல்லாம் என்ன இல்லை சொல்லுங்களேன். எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டீங்க. 100 வயசெல்லாம் எனக்கு வேணாம் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அந்த பழைய பாட்டில் அநேகருடைய வாழ்க்கை, ஆதி காலங்களில் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 930 வருஷம் முதல் மனிதனாகி ஆதாம் வாழ்ந்திருக்கிறதை நினைக்கும் போது இன்றைக்கு நம்மளால் 30 வயசு வாழ முடியல.
கரெக்டு தானே? 30 வயசுலயே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பல கொடிய வியாதி. நம்ம பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்போ சொன்னார், முருகராஜ் சகோதரர், கரெக்டா? அவர் வாலிப வயதில் கொடிய கேன்சர். இன்னைக்கு எத்தனை வியாதிகள், எத்தனை விதமான இன்னைக்கு பல காரியங்களை பார்க்குறேன். பலருடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரோக் என்கிற கொடிய வியாதி நிறைய, ஈவன் சின்னவர்கள் கூட, சிறிய பிள்ளைங்க கூட பாதிக்கப்படுறாங்க, இருதயம் பாதிக்கப்படுறாங்க. 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அநேகருக்கு 30 வயதில் இந்த தள்ளாட்டம். 40, 50 போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்போ போயிடலான்ற அளவுக்கு இன்னைக்கு கொடிய வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் கொடிய விதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதல் இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியல இல்லை. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் உலகமெங்கும் இன்னைக்கு கவ்வி பிடித்து பெருகி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது, நான் பார்க்கும்போது, ஐயோ ஏன் இந்த உலகம் இவ்வளவு கேடுகட்டு போய்கொண்டிருக்கிறது, ஏன் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, அப்படியெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறது அல்லவா? அப்போ அன்றைக்கு ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இன்னைக்கு நம்மளால் வாழ முடியல. அப்படி என்று சொன்னால் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அந்த காலத்திலும் பாவம் இருந்தது உண்மைதான். ஆனால் அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற காலம் மிகவும் கொடியதா இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படித்தானே? ஒத்துக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, ஆனால் அவர்கள் வரும் வரைக்கும் உங்களுடைய இருதயத்தில் என்னல்ல வரும், அப்படிப்பட்ட ஒரு பயம். ஏன்னா காலம் கெட்டு போய்விட்டது, உலகம் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வேத வசனம் அப்படித்தான் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பாருங்கள், படிச்சு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3:1. போதும். முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாள் காலங்களிலும் பாவம் வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சுமார் 6000 வருடங்கள் இந்த உலகம் மனிதர் உருவாக்கப்பட்டு காலங்கள் மாறிவிட்டது. சுமார் 6000 வருடங்கள் முடித்து 7000 வருடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கடைசி நாட்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதே தேவன் தான் பவுலையா மூலமாய் தீர்க்க தரிசனமாய் தீமோத்தேயுக்கு எழுதி கொடுக்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமாய் தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலம், கொடிய காலங்க. இந்த கொடிய காலத்தில் நான் சொல்லி உங்களை பயப்படுத்திட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல வரவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும், இந்த கொடிய காலத்தில் நான் எப்படி வாழ வேண்டும். புரியுதுங்களா? காலம்லாம் சொல்லிட்டேன், கொடிய காலமாக இருக்கிறது. கடைசி காலம் இப்படிப்பட்டதான தீமைகள் நிறைந்த காலம்தான். கடைசி காலம் அக்கிரமம் மிகுதியாவது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது, தற்பிரியராய் மனிதன் மாறி கொண்டிருக்கிறான், இச்சைகள் பெருகி கொண்டிருக்கிறது, பரிசுத்தம் குறைந்து கொண்டிருக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம். ஆனால் கடைசி காலம் இப்படியா இருந்தாலும் இப்படிப்பட்ட காலத்திலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் கர்த்தர் இப்படிப்பட்டதான ஜெபங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஒரு ஹோலி லேண்ட் பாஸ்டருக்கு எல்லாம் நடத்துறாங்களே, எப்படி நடத்துறாங்க? அவங்க சும்மா இல்லை, அவங்க பல ஊழியங்களை, சபை ஊழியம், நீங்கள்லாம் விசுவாசிகள், கிருபாசனம் சேர்ச்சி விசுவாசிகள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போது இந்த ஒரு சபை மட்டும் நடத்தலை, இதில் பண்ணுறாரு. அப்புறம் இன்னும் நிறைய இந்த கிறிஸ்தவ பேர வேலை போயிட்டு நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு. நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நேரம் பத்துது? கரெக்டாக நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் யோசிச்சதே இல்லை. அவர் வராரு, ஆற்றூர்லேருந்து வராரு, அந்த ஏதோ பேசுகிறாரு, கொட்டடிக்கிறார், ட்ரம்மெல்லாம் வச்சுருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க போகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதற்காக இதெல்லாம் செய்கிறாங்க?
ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு துடிப்பு, ஒரு ஏக்கம், ஆண்டவருக்காக செய்யணும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் பாக்கியவான்களாய் கர்த்தர் இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஹோலி லேண்ட் டிவியை உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் அறியவும் இயேசுவை அறிவதற்கும் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சேனலை கர்த்தரை பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. கிருபை உள்ள தெய்வமே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். நீங்களே ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஹோலி லேண்ட் டிவிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 பரிசுத்த பிதாவே, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு, எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ரிபாந்தா ரோஷ்யாகரா. ஆமென். உமக்கு நன்றி, நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தாவே, இந்த சேனல்ல நீங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீ கொடுத்திருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். பரிசுத்த பிதாவே, ரேதா நபோ டியாந்தரா, இப்பொழுதே உங்க மகிமை இந்த ஹோலி லேண்ட் டிவியில இறங்கட்டும் அப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த சேனலை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உலகமெங்கும் ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க எழுப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா. இதை கர்த்தாவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும்ப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் இயேசுவின் வருகை குறித்த ஒரு தரிசனத்தை கர்த்தனை கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் டாடி. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படணும்ப்பா. இந்த சேனலை இன்னும் கர்த்தாவை இந்த 75 நாட்கள் ஜெபம் முடிந்த பிறகு இதை இன்னும் பல தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்ல போறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பரிசுத்த பிதாவே. ஆண்டவரே, இந்த சேனலை இன்னும் உலகமெங்கும் கொண்டு செல்வீராக ஆண்டவரே. உலகமெங்கும் கொண்டு செல்வீராக. இந்தியா மாத்திரமல்ல, உலகத்தின் பல பகுதிகளுக்கு என் தேவன் இதை கொண்டு செல்ல போறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே, நீ அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. பல தேசங்கள்ல இருந்து புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறாருங்க. இந்த சேனலுக்கு கர்த்தர் புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். பல நாடுகளில் கர்த்தாவை புதிய புதிய ஆண்டவரே வாசல்களை கர்த்தர் நீங்க திறக்க போறதற்காக நன்றி. 7 கண்டத்துல 6 கண்டத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 6 கண்டத்திற்கும் இந்த சேனலை என் தேவன் கொண்டு போக போறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த சேனலை கர்த்தர் உலகமெங்கும் கொண்டு செல்ல போறீங்க. ரேபா தா ஷாட்டேரே ரோதி யாலே லே ஷிகபரா துரியாம் தெரே. தேவ மகிமை இந்த சேனல் மூலமாய் வெளிப்பட போகிறதற்காய் நன்றி ஆண்டவராகிய கர்த்தர். நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய மகிமை உள்ள கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க பாருங்க. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை சம்பூரணமாய் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, தொடர்ந்து அந்த படித்த வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கல. பாருங்களேன், இந்த ஒரு நம்ம படித்த அதே வசனத்திற்கு தொடர்ச்சியாக ஏனோக்கு குறித்து நம்ம பார்த்தோம். ஏனோக்கு எப்படி இருந்தார்? விசுவாசத்தோடு இருந்தார். அந்த ஆதி காலங்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள்? கர்த்தரை விட்டு விலகி இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். அதன் பிறகு இருந்த சந்ததிகள் எல்லாம் விக்கிர ஆராதனைக்கு நேராக தடுமாறி தேவனை விட்டு விலகி இருந்த போதும் ஏனோக்கு தேவன் மேல ஒரு பெரிய விசுவாசத்தை வைத்திருந்தார். அப்படித்தானே? தேவனோடு கூட நடக்க முடியும், தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், தேவனோடு கூட பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தரிசனம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஏனோக்குள்ள இருந்துச்சு. ஆனால்
சூழ்நிலைகள் எல்லாம் எதிராத்தான் இருந்தது. ஆனாலும் அவர் எப்படி இருந்தாரு? விசுவாசத்தை விடாதபடிக்கு தேவனோடு கூட நடந்தார். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் படித்த வசனத்தின்படி லூக்கா 18:8 சொல்லுகிறபடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யார் சொல்றது? சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர் முதலாவது வருகை வந்து, முதல் முறை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சீசர்களை பார்த்து அநேக ஜனங்களுக்கு அவர் இயேசு என்ன எதற்காய் வந்தாரோ அந்த காரியத்தை திட்டமாய் அவர் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், இரண்டாவது வருகை குறித்து, அவர் மறுபடி வருகிற காரியங்களை குறித்து இயேசுவே டைரக்டாக சீசர்களுக்கு சொன்ன வசனம் தான் நீங்க படித்தது 18:8. அப்படி என்று சொன்னால், மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வருவதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குமா? என்ன சம்பவம் நடக்குமா? சொல்லுங்களேன். விசுவாசம் குறைந்து போகும். அப்படி என்று சொன்னால், விசுவாசம் இல்லாத ஒரு காலம் இந்த பூமியில வரப்போகிறது. கடைசி காலம், விசுவாசத்தில் தொய்ந்து போகிற ஒரு காலம், சபை விசுவாசத்தை விட்டு சறுக்கி போகிற காலம், சபை விசுவாச துரோகத்தில் விழுந்து போகிற காலம்தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இயேசுவே டைரக்டாய் தீர்க்க தரிசனமாய் கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்ததைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசம், ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் குறைந்து போகிற காலம், விசுவாசம் இன்னைக்கு சறுக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் சறுக்காம இருக்கணும் அப்படின்னா, இந்த விசுவாசம் குறையாம இருக்குன்னா சில காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக போக போறோம். இப்போ விசுவாசம் சறுக்காம இருக்க வேண்டுமானால், விசுவாசத்தில் நீங்கள் குறைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், விசுவாச துரோகத்தில் விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், கடைசி காலத்தில் சபைகள் மிக முக்கியமாய் செய்ய வேண்டிய பிரதானமான முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். படிங்களா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ நமக்கு இன்னைக்கு விசுவாசம் வர வேண்டுமானால் என்ன செய்யணுமா? முதல் படி என்ன தெரியுமா? விசுவாசம் வளர்றதுக்கு முதல் படி சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தருடைய முதலாவது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ, எவ்வளவு அந்த வசனத்தை தியானிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீங்க தியானிக்க என்ன உண்டாகும் தெரியுமா? என்ன உண்டாகும்? முதலாவது கேள்வி உண்டாகும். இரண்டாவது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்க என்ன உண்டாகும் தெரியுமா? சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? விசுவாசம் உங்களுக்குள்ள பலப்பட ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படியாக முதலாவது நான் ஜெபிக்கும்போது சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கடைசி காலத்துல அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக சபைகள் இன்னைக்கு ஜீவனற்று போய் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் வரும்போது, மெயின்லைன் சபைகள் அவர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவனற்றவர்களாக, பெரிய ஆடம்பரம் பார்த்தா பெரிதாய்த்தான் தெரிகிறது, ஆனால் ஜீவனற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது தான் இந்த கடைசி கால சபைகள். இன்னைக்கு ஜீவன் கிடையாது நிறைய சபைகள் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அங்க வாசம் செய்யவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அங்க கிரியை செய்யல. ஆனால் பார்ப்பதற்கு பெரிய பில்டிங் இருக்குது, பெரிய ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அங்க ஜீவன் வெளிப்படுவது அல்ல. அங்க ஜீவன் உள்ள காரியங்கள், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் என்ன செய்யல?
இன்னைக்கு செயல்படாமல் மந்தமாய் சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கர்த்தர் தரும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் நடத்தி உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க வசனத்தை படிக்க கூடிய ஒரு ஏக்கம் இந்த கடைசி காலத்துல அதிகமாக என்ன செய்யணும், பெருகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வசனத்தை படிக்க படிக்க உங்களுக்குள்ள கேள்வி வருகிறதா? கடந்த நாட்களில் பாருங்க, நான் பெகரினுலேருந்து வெக்கேஷன் வந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, நான் காஸ்பல் சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்முடைய அப்பாவை நான் சொல்லாம வேற யாரு சொல்ல போறாங்க? ஆமென், கரெக்டு தானே? இன்னைக்கு நிறைய பேர் காஸ்பல் சொல்றதுக்கு, எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு அநேகர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் சொல்றதுக்கெல்லாம் நான் பிடிஹெச் படிக்கலை. இந்த பிரதர் சொன்னார், நான் பிடிஹெச் படித்தேன். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு அவர் ஊழியக்காரர் நன்றது, பைபிள் காலேஜ் படிக்க நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் பிடிஹெச் படிச்சு எம்டியூ முடிச்சு பிடி முடிச்சாதான் சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் பிடி முடிச்சவங்கெல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் பட்டங்கள் எல்லாம் பெருசாய் வச்சிருக்கிறாங்க. ஒரு சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொல்ல அவங்களால திராணி இல்லாதவர்களா இன்னைக்கு நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஜீவனுள்ள சபையாய் நீங்களும் நானும் இருப்போமானால், ஜீவன் உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பது உண்மையானால், சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்களேன், வெட்கப்பட்டிருக்கூடாது. ஆமென். சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்மையா இருக்குமானால், ஜீவன் இருக்குல்ல, ஜீவன் இருக்கா இல்லையா? ஜீவன் இருக்கிறது உண்மையானால் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? தயங்க கூடாதுங்க. டிராவல் பண்ணிட்டு ஃப்ளைட்டு உள்ளே ஏறியாச்சு. உள்ளே ஏறி 2 பேர் என் பக்கத்தில், ஒருத்தர் விண்டோ பக்கம், நடுவில் நான் லாஸ்ட் இந்த வாக்கபிளில் இருக்கிறேன். இப்போ நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் தண்ணி கேட்டார். ஃப்ளைட்டில் ஏறினா தண்ணி கேட்டார். அப்போது அந்த ஏர் ஹோஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி எல்லாம் இப்போ தர முடியாது, ஃப்ளைட் என்ன பண்ணணும், டேக் ஆஃப் ஆனால் தான் என்ன செய்வோம், ஃப்ளைட்டுக்கு அப்போ தான் தண்ணி தருவோம் அப்படின்னாங்க. அப்போது என்கிட்ட நான் ஒரு சின்ன பாட்டில் தண்ணி வச்சுருந்தேன். அப்போ நான் சொன்னேன், தண்ணி வேணுமா அப்படின்னு. அவங்க மலையாள சகோதரர். அப்போ தண்ணி ஆமாம் தாங்க அப்படின்னா தண்ணியை குடித்தாங்க. அப்புறம் இந்த இது ஐபேடு, இதில் பைபிள் இருக்குது. இதை நான் கையில் நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது கையில் வச்சுப்பேன். இதை எடுத்து நான் பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சகோதரர் அதில் இங்கிலீஷில் எழுதியிருந்து தமிழ் பைபிள் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்போ கேட்டார், நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டார். அப்போ என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய ஒரு பாரம் உண்டானது. இதுதான் அந்த நேரம் சுவிசேஷம் சொல்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டது ஏதோ ஒரு இதில் அவர் கேட்டார். நான் சொல்லலாம், ஆமாம் பிரதர் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் முடிக்கலை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சமாரியா ஸ்திரீ இடத்துல எங்கே போனார்? தாகத்துக்கு தண்ணியை கேட்டதான் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்பில் நடத்தினாரு. அந்தவருடைய பிள்ளையாகிய நாமும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சுவிசேஷம் சொல்லணும். அது நம்மேல் விழுந்த கடமை. உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் இருக்கிறது உண்மையானால் சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லணுங்க. நம்ம வெட்கப்படக்கூடாது. சுவிசேஷம் சொல்லணுங்க. பாருங்க, அவருக்கு இயேசுவின் அன்பை குறித்து அவர் பைபிளான்னு கேட்டாரு. ஆனால் அதுக்குள்ள இருந்து நான் இயேசுவை சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு பைபிள் எல்லாம் தெரியுமா? ஆமாம் பைபிள்லாம் தெரியும். ஜீசஸை தெரியுமா? பைபிளை தெரியும்னா ஜீசஸ் தெரியும் இல்லையா? அப்போ ஜீசஸை தெரியும் அப்படின்னாரு. அடுத்து அப்படியே ஜீசஸை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு சொன்னால், இல்லை நான் போனதெல்லாம் இல்லை, நான் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நமக்காக எல்லாருக்காக மரித்தாரே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறாரு. அவருக்கு இஸ்லாமியர் என்றும் அல்ல, முருகராஜ் சகோதரர் ஹிந்துவா இருந்த போதும் ஹிந்துன்னு சொல்லி அவர் தூக்கி விடவில்லைங்க. நீ இத்தனை வருஷம் வரல, நீ சீனியாரிட்டி ஆகல, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லல. அவர் சீக்கியராய் இருந்தாலும் அவர் நேசிக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காக இந்த உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 800 கோடி ஆத்துமாக்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கும்படிக்காக அவர் கிருபையை தந்துவிட்டு சென்ற ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே தெய்வம் அப்படின்னு சொல்லி
அது மிட் நைட் 12 மணிக்கு 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம். சுமார் 1 மணி நேரம் அப்படியே பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பிரதர், நீங்க சொல்றீங்க இயேசுதான் உண்மையானால் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பாடுகள்? இயேசுதான் உண்மையானால் ஏன் இவ்வளவு யுத்தங்கள்? இயேசுதான் உண்மையானால் ஏன் கோவிட், ஏன் கொரோனா? இதெல்லாம் தடுப்பதற்கு அந்த ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? இப்படி பல கேள்விகளை கேட்டாரு. பல கேள்விகளுக்கு ஆன்சர் ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி ஒன்றொன்றாய் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் முடியும் போது நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவர் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே தெய்வம், எஸ் நீங்க சொல்றீங்க, மரித்து உன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லும்போது அவர் விசுவாசித்து எங்களுடைய கான்வர்சேஷனை நாங்கள் முடித்தோம். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் நம்புறேன் அந்த சகோதரர் ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொள்வார். நான் சொல்லிட்டேன், ஆனால் கர்த்தர் இனி மீதி உள்ளதை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை, அந்த ஜீவன் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க விடவே விடாதுங்க. இந்த திக்கணங்கோடுல இருக்கிற இந்த கிருபாசன சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்தாமல் யார் இனி 4 மாவடியில் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்? திக்கணங்கோட்டுக்கு 4 மாவடியிலிருந்து வரணுமா? வேணுமா? வரணுமா? இல்லை இன்னொரு தோமா வரணுமா? இன்னொரு தோமா வரணுமா? சொல்லுங்களேன். நீங்க தான் அந்த தோமா, நீங்க தான் அந்த தோமா, நீங்க தான் அந்த தோமாவுடைய தங்கச்சிங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்படி என்று சொன்னால் அந்த விசுவாசம் வளர வளர உங்களால் என்னால் சும்மா இருக்க முடியாது. இன்னொரு சாட்சியை சொல்றேங்க, உங்களுக்கு எனக்கு என்கரேஜாக இருக்கிறதுக்காக சொல்றேன். கடந்த நாள் நான் கன்னியாகுமரி போயிருந்தோம். சில ஊழியக்காரங்க ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டி போயிட்டு அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாக்ஸில் ஒரு கிளியோடு கொண்டு வந்தார். கிளியை கொண்டு வந்து சொன்னார், பிரதராக என்னமோ சொன்னார், எனக்கு என்ன கூட்டான்னு தெரில, கிளி ஜோசியம் பார்க்கவா அப்படின்னாரு. அப்போ நான் கூப்பிட்டேன், வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது பார்த்துருவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஓகே இந்த கிளி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, கிளி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடும் அப்படின்னாரு. அப்போது நான் சொன்னேன், ஓ அவ்வளோ பெரிய கிளியா, அவ்வளோ சொல்லிடுமா? ஆமாம் எல்லாம் சொல்லிடும் அப்படிலாம் சொன்னார். நல்லதுயா. நான் கேட்டேன், உங்களுக்கு நீங்கள் மனுஷன் தானே, நம்மெல்லாம் மனுஷன் தானே, நமக்கு எத்தனை அறிவு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், எத்தனை அறிவு பிள்ளைங்க சொல்லுங்கள்? 6 அறிவு. கரெக்டா? ஆனால் இன்றைக்கி நிறைய 5 அறிவாக மாறிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு 6 அறிவு. இந்த பறவைக்கு எத்தனை அறிவு அப்படின்னா 5 அறிவு அப்படின்னாரு. அப்போது 6 அறிவுள்ள மனுஷனுக்கு 5 அறிவுள்ள ஒரு பறவை பேசி இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு பறவை சொல்லுமா அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னும் பல காரியங்களை பேசினேன். பேசும்போது அப்படியே அவருக்கு என்ன மாறுதுன்னா, அவர் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு மாறிட்டார். பேசும்போது கடைசியில் அந்த கான்வர்சேஷன் முடியும்போது சொன்னார், பிரதர் நீங்கள் சொல்கிறது உண்மை பிரதர் அப்படின்னாரு. சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு தொழிலாக இருக்கலாம், ஆனாலும் இது சொல்கிறதெல்லாம் போயிங்க, இது பணத்துக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக ஒருவர் மரித்தார் தெரியுமா? உங்களுக்காக எல்லாவற்றையும் சொல்லி தந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தெரியுமா? அவர் தான் இயேசு. அவரிடத்தில் வந்தார், அவர் எல்லாவற்றையும் சொல்லுவார் தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லி முடித்ததும் என் கையை கூட்டு இந்த இடத்துல கையில் ஒரு உம்மை கொடுத்து, பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை பிரதர், நான் நம்புவோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவரும் ஒரு நாள் இயேசுவை அறிவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவர் பேர் பிரதர் முரளி, கன்னியாகுமரியில். அவர் இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. என்ன சொல்லுவான், எல்லாம் வந்துருங்க பெந்தேகோஸ்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அவன் பட்டாரம் 2 அடி அடிச்சுட்டு போயிடுவான். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பூட்டுன்னு பேசிட்டு போயிடுவான். அப்படி இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரியும் சில பெந்தேகோஸ் பாஸ்டர்கள் என்ன பேசுகிறான்னு சொல்லி. பெந்தேகோஸுக்காக ஆளு சேர்க்காதீங்க, கிறிஸ்துவுக்காக ஆளு சேருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இடத்துல நான் போனேன், ஒரு பெந்தேகோஸ் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போனார், ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போவோன்னு சொல்லி. அங்கே ஒரு ஆர்சி சகோதரர் இருந்தார். அப்போ அவர் வியாதிப்பட்டு வேதனையோடு படுத்திருக்கிறார். அவர் போய் சொல்றார், நீ பெந்தேகோஸுக்கு வந்தால் உனக்கு எல்லா வியாதி மாறி. என்னையா அவர் சொல்கிறாரு? அவன் கடுப்பாய் கோவப்பட்டு சண்டை போட்டு, என்னடா ஆல்ரெடி அவன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் போய் ஒழுங்காக இயேசுவின் அன்பை சொல்லி இயேசுவின் குணமாக்குதலை சொல்லி ஜெபித்திருந்தா அவன் மனம் திரும்பி இருப்பான். ஆனால் நீங்கள் பெந்தேகோஸை பற்றி உயர்த்தி பேசி
அவன் சண்டை போட்டு 20 மினிட் சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும். பாஸ்டர் அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, எனக்கு தெரியாது மலையாளத்தில் நடந்த சம்பவம், நெய்யாற்றங்கரை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற நெய்யாற்றங்கரைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு மலையாளம் தெரியாது, இருந்தாலும் கிறிஸ்துவ அன்பு தெரியும்னு சொல்லி பேசினேன். என்ன பேசினேன்? நாங்கள் பெந்தகோஸுக்காக ஆளு சேர்க்க வரல, அவர் தெரியாது பாவம்னு சொல்லிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இயேசுவின் வார்த்தையை சொல்லும்போது அவ்வளோ கனிவோடு கேட்டார். அப்போது அந்த சகோதரர் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இயேசுவின் அன்பு அவருக்கு சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கொண்டு, அந்த இயேசுவை நானும் அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சொல்ல வேண்டிய விதத்தில் இன்னைக்கு சொல்லி இருந்தால், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் வல்லமையான ஊழியக்காரர்கள், இன்னும் மகிமையான காரியங்கள் இதே தீக்கணங்கோட்டில் கர்த்தரை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அப்போ உங்களுக்கு முதல் காரியம் விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அன்றைக்கு ஏனோக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் எல்லா முற்பிதாக்களும் தடுமாறின வேளையிலும், எல்லாரும் தேவனோடு கூட நடப்பதற்கு மறந்த வேளையிலும் ஏனோக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஆதாம் விட்டு போன பணியை, ஆதாமும் ஏவாளும் தவறவிட்ட காரியத்தை நான் செய்வேன். யார் செய்வார்? நான் ஏனோக்காக நான் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறாரு, என்னோடு கூட மனிதனோடு கூட சஞ்சரிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் என்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டபடினால தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்தோடு அவரோடு கூட நடக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு விசுவாசம் பெருக வேண்டுமானால், விசுவாசத்தை காண்பாரோ மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் குறைந்து போகிற காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் விசுவாசம் காத்து கொள்ள வேண்டுமானால், விசுவாசத்தில் பலப்பட வேண்டுமானால், முதலாவது சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்களேன்? சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்களேன். விசுவாசத்தில் பலனா இருக்கணும்னா முதல் என்னது? ரோமர் படித்தவதானம் தான். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் மறுபடியும் படிச்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு விசுவாசம் வரணும் அப்படின்னா வேதத்தில் ஆண்டோடு நிறைய காரியங்களை வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போறீங்க. ஆண்டவரை, இந்த கிருபாசன சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஹோலி லேண்ட் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் வேதத்துக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிற மனிதராய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபையோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? அப்போ இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்னா, ஆண்டவரை, நான் தினமும் என்ன செய்வேன்? வேதத்தை சும்மா கடமைக்காக படிக்கக்கூடாது. பேப்பர் படிப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்குறோம். பேப்பர் எப்படி படிப்பீங்க சொல்லுங்க? பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லையா? அதெல்லாம் போயிடுச்சுங்க. நாங்கள் யூடியூப்பை தான் நாங்கள் இப்போல்லாம் யூடியூப்பு ஃபேஸாக மாறிட்டோம் அப்படின்றீங்களா? அப்போ நம்ம பேப்பர் படிப்போம், என்ன பண்ணுவோம்? அதில் ரொம்ப மூழ்கி படிப்போம். அந்த சகோதரர்லாம் பார்க்க முடியும். ஆந்திராவில் நான் வேலை செஞ்சுட்டு காலேஜில் லெக்சரராக வேலை செஞ்சுட்டு நிறைய வாலிபர்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்த ஆண்டவரை பயன்படுத்தினார். அந்த நாளில் ஒரு தம்பி, அவனும் கிறிஸ்துக்குள்ளே பலப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். காலைல எழும்பி நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் தான் டீ கடை இருக்குது, தங்கியிருந்த ரூமில் அந்த தம்பியும் என் கூட பக்கத்து ரூமும் அடிக்கடி வருவாப்பில்ல மார்னிங் நேரத்தில். அப்போது அவன் வந்து நானும் 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு, வேதத்தை படித்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டு அந்த காரியங்களை செய்துட்ருக்கிறேன். இந்த தம்பி என்ன பண்ணாப்புல அப்படின்னா, நியூஸ் பேப்பரை, தெலுங்கு பேப்பரை வாங்கிட்டு வந்து இந்த காலையில் என்ன பண்ணிட்டாப்புல சொல்லுங்களேன்? என்ன பண்ணியிருப்பாப்புல? அப்படியே பேப்பரை ரொம்ப ரசித்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் பலமுறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், வேதத்தை படிக்கணும், ஃபஸ்ட்டு எழும்புனதும் ஜெபம் பண்ணி வேதத்தை கர்த்தாவே என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நீ அடுத்த காரியங்களை செய்யணும்னு சொல்லியும் அந்த தம்பி என்ன பண்ணாப்புல, பேப்பரை எடுத்து ரொம்ப ரசித்து படிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேப்பரை மொத்தமாக வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அந்த பேப்பரை மொத்தமாக வாங்கி கிழிச்சு அப்படியே தூக்கி போட்டேன். நான் காலேஜ் லெக்சர் தானே, அந்த ஒன்று அதுக்காக நான் செய்யலை. அந்த ஒரு ஆவிக்குரிய கோபம் வரும்போது அப்படி பண்ணேன். அவன்
ஒன்றும் படலை. சரி சார், நான் ரெகுலராக நான் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறேன் அப்படி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு ஹைதராபாத்தில் அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு குடும்பமாகி பிள்ளைகளோடு ஹைதராபாத்தில் ஒரு நல்ல வேலை செய்கிறாப்புல. செய்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன்? இடரல் எங்கே இருக்குது சொல்லுங்களேன்? இந்த வசனம் எங்கே இருக்குது சொல்கிறவங்களுக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு. பாஸ்டர் சொல்லிட்டார், அவர் கொடுப்பார் நினைக்கிறேன். ஓகே, வசனம் சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. கிஃப்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகிறேன். கேஷ் கிஃப்டாவது கொடுக்கலாம். சொல்லுங்களேன். பார்த்து சொல்லாதீங்க, பார்த்தா சொல்கிறீங்க. சரி, ஓகே. எந்த அதிகாரம்னு சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் எந்த சாப்டரில் வருதுன்னு சொல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருதா, இல்லை மத்தேயுவில் வருகிறதா, இல்லை நீதிமொழிகளில் வருகிறதா, இல்லை சங்கீதத்தில் வருகிறதா? சங்கீதம். ஓகே, 2 பேரும் சங்கீதம் சொன்னீங்க. எந்த அதிகாரம்னு சொல்லுங்களேன்? 119. கரெக்ட். அந்த சிஸ்டர் 119 சொன்னாங்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். போகும்போது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு போயிருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லைல்ல. வியாதி, போராட்டம், கடன் பிரச்சனை, போராட்டம், பல விதமான பிரச்சனைகள் மத்தியில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஏனென்று சொன்னால் வேதத்தை நேசிக்க நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மிகுந்த சமாதானம். சாதாரண சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம். எல்லாம் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். மிகுந்த சமாதானம் யாருக்குன்னு கேளுங்க. நீங்களே கேளுங்க, கையை பிடிச்சி கேளுங்க. யாருக்கு மிகுந்த சமாதானம்? யாருக்கையா? ஆமென். மிகுந்த சமாதானம் யாருக்கு கிடைக்க போகிறது? யாருக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்கு மிகுந்த சமாதானம்? சும்மா எல்லாம் எல்லாருக்கும் மிகுந்த சமாதானம் கிடைக்காதுங்க. வரம் போறவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, சொல்லுங்க, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம். 2வது சொல்றாரு, அவங்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. அவன் விழுந்து போக மாட்டான். ஒருவேளை தடுமாற்றங்கள் வரும், உண்மைதான். பிரச்சனைகள் வரும், உண்மைதான். வியாதி வரும், உண்மைதான். ஆனால் அதோடு அவன் வாழ்க்கை அழிந்து போகாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்கிற தேவனை நேசிக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனை விசுவாசிக்கிறபடினால, அதை நீங்க நேசிக்கிறபடினால உங்களுக்கு நமக்கு மிகுந்த சமாதானம். உங்களுக்கும் நமக்கும் என்ன இல்லை தெரியுமா? இடரல் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இந்த நாட்களில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நீங்க உட்கார்ந்துருக்கிற நீங்களும் ஒருவேளை பலவிதமான இடரலோடு, பலவிதமான தடுமாற்றங்களோடு, வியாதிகளோடு, போராட்டங்களோடு வந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை நேசித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தடுமாற்றங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புறீங்களா? நான் 3வது தலைமுறை கிறிஸ்தவன் தான். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலைக்கு அருகாமல் வன்னியூர் என்கிற கிராமத்தில் கிறிஸ்தவனாய்த்தான் பிறந்தேன். ஆனாலும் என்னுடைய தாத்தாவை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மந்திரவாதி. மந்திரவாதத்தை செய்து அநேக குடும்பங்களை அழித்தவர். ஆனால் அவருடைய பேரனாகிய நான் இன்னைக்கு இயேசுவை குறித்து உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நான் ரொம்ப வேதத்தை நேசிக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு பெரிய சந்தோஷம். பிரசங்க பண்ணுறதை காட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னல்ல, வேற ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கலைங்க. பிரசங்கம் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வேதத்தை தியானிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சு தான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஊழியக்காரர்களுக்கு உள்ளது அல்ல. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும். காரணம், கடைசி காலத்தில் அநேகர் இன்னைக்கு விசுவாசத்தில் தடுமாறி விழுந்து போகிற காலமா இருக்கிறபடினால, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தையிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நீங்களும் நானும் செய்ய விரும்புகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சங்கீதம் 1:3 சொல்கிறது, நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க செய்து பார்க்குறீங்க, தடுமாற்றம்,
செய்ய முயற்சி பண்றீங்க, தோல்வி, பலவிதமான நெருக்கங்கள், பண கஷ்டம், கடன் பாரம், எழும்புறோம் விழுகிறோம், எழும்புறோம் விழுந்து போகிறோம். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்துல ரொம்ப நேசம் இல்லாம உலக நேசத்துல இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய விசுவாசமும் வளரும். நீங்களும் விசுவாசத்துல கிறிஸ்துவுக்காய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ஒன்று. இரண்டாவது இப்படியாய் சொல்லுகிறது, படித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். சங்கடப்படாதீங்க, 5 மினிட்ஸ்ல முடிச்சுள்ளோம். இரண்டாவது பகுதி இப்படியாய் சொல்கிறது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஏனோக்கு நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க, எலியா நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க, இயேசு நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டில் 2 இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் 1 இருக்கிறது. மொத்தம் 3. இனி ஒன்று, 4வது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மரணத்தை காணாமல் ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்காக அவருடைய கல்யாண விருந்துல நீங்களும் நானும் நித்தியமாய் வாழ்ந்து மகிழ்ந்து அவரோடு கூட அந்த கல்யாண விருந்துல சந்தோஷப்படும்படிக்காக, களிகூர்ந்து மகிழும்படிக்காக அவர் உங்களையும் என்னையும் மரணத்தை காணாமல் நம்மை எடுத்துக்கொள்ளும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் கடைசி காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன், உண்மைத்தான். கடைசி காலத்தின் கடைசி நிமிடத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், 2009வது வருடத்துல நான் ரட்சிக்கப்பட்ட அதிலிருந்து ஆண்டவர் ரகசியங்களா கடைசி காலத்துல நடக்கிற சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல ஆரம்பித்தார். 2010வது வருடத்துல ஆண்டவராக இயேசுவோடு கூட அவர் கொடுத்த சில தரிசனங்கள், தரிசனங்கள்ல கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், இதோ நான் சீக்கிரமா வரப்போறேன், இது உலகம் எங்கும் போய் சொல்லுன்ற ஒரு சொப்பனத்தை கர்த்தர் 2010 எனக்கு அக்டோபர் மாதம் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கொடுத்தாருங்க. அன்றைக்கு வன்னியூரில் தான் இருந்தேன், வேலை கிடையாது, படிப்பு இருந்தது ஆனால் வேலை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தேன், வாலிபர் கூட்டத்தை வன்னியூரில் நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இயேசுவின் சத்தத்தை கேட்கிறேன், அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டேன். என்ன பண்ணணும்னு தெரியாது, தரிசனம் இருந்தது. ஆனால் அந்த தரிசனம் என்ன பண்ணி சொன்னால், உலகமெங்கும் நான் கடந்து செல்றேன், பல சபைகளில் போறேன், பல பப்ளிக் இடங்களில் போறேன். ஒன்றே ஒன்று தான் செய்தி, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இப்படியே சொல்லிட்டு கத்திட்டு திரிகிறேன். அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் முடியும் போது மறுபடி ஒரு சம்பவம் நடக்கிறது. உலகமெல்லாம் ஸ்தம்பித்து போகிறது. பேப்பரு, டிவி, நியூஸ்ல எல்லாம் பயங்கரமான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, பலரை காணவில்லை, பலரை காணவில்லை, காணவில்லை, காணவில்லைன்னு சொல்லி இந்த நியூஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு திடுக்கிடுகிற செய்தியாக, ஒரு ஃபிளாஷ் நியூஸாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ ஜனங்களுக்கு தெரியல, உலக ஜனங்கள் எல்லாம், கவர்மெண்ட் எல்லாம் சம்பித்து நிற்குது, என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. அப்புறம் தேடி தேடி பார்க்கிறார்கள், கடைசியில் கண்டுபிடித்தார்கள், கிறிஸ்தவர்களை காணவில்லை. எல்லாரும் அல்ல, உலகம் சொல்லுது ஏதோ ஒரு தட்டு வந்தது, ஜனங்களை எடுத்துட்டு போனாங்க. கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை, கிறிஸ்தவர்களை காணவில்லை. எல்லா கிறிஸ்தவர்கள் அல்ல, சில கிறிஸ்தவர்களை, ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை உலகம் எங்கும் இருந்து காணவில்லை என்கிற செய்தியோடு கூட அந்த செய்தி முடிகிறது. என்னுடைய சொப்பனமும் முடிகிறது. அன்றைக்கு நான் விசுவாசித்தேன், என்னவென்று சொன்னால், நம்முடைய காலத்துல இயேசுவின் வருகை நாம சந்திக்க போகிற ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நான் அறிந்து 2009-10 உலகமெங்கும் இயேசுவின் வருகை குறித்து பிரசங்கிக்கவும், இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான சபைகளுக்கு இங்கே இருக்கிற நாட்களில் நான் ஆண்டோடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆண்டு ஆந்திரா கொண்டு போனார்,
அதே நூற்றுக்கணக்கான சபையில் ஒரே செய்தி தான், இயேசு வரப்போகிறார். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுல வைத்திருக்கிறார், அங்கேயும் அதே செய்தி, இயேசு வரப்போகிறார். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நான் ஆயத்தப்படணும், நாங்கள் ஆயத்தப்படணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நான் ஒரு காவலாளனாய் சத்தியத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் அவர்களுக்கும் ஒரு காவலாளனாய் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் இப்பெல்லாம் அவர் வரமாட்டார், இன்னும் பல வருடங்கள் ஆகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து ஒருவேளை நிர்விசாரத்தோடு நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இதோ நான் சீக்கிரமா வரேன், இதோ நான் சீக்கிரமா வரேன். நம்புறீங்களா? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாருங்க. ஏனோக்குக்கு கொடுக்கப்பட்ட அதே அனுபவத்தை இந்த சபை மக்களே, இந்த திக்கணங்கோடு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இந்த ஹோலி லேண்டை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ நான் சீக்கிரமா வரப்போறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு செய்தி, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அன்றைக்கு 7ஆம் தலைமுறையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏனோக்கு ஆண்டவர் கொடுத்தாரானால், ஏன் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்காதா? நிறைய பேர் நம்புறதில்லை. என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நடக்குமா, அப்படியெல்லாம் சம்பவிக்குமா, அதெல்லாம் சான்ஸே இல்லை நினைக்கிறாங்க. உண்மைங்க, அது நடக்குங்க. இயேசுவால், தேவனால, நம்முடைய ஆண்டவராக இயேசுவால் எல்லாம் செய்ய அவரால் முடியும். அவர் சொன்னால், ஒருவேளை கால தாமதங்கள் இத்தனை வருடங்கள் ஆனதுனால இன்னைக்கு அநேகர் நிர்விசாரமாய் இருக்கலாம். சபையும் ஊழியக்காரர்களும் இன்னைக்கு அநேகர் நிர்விசாரமாய் இருந்து உலகத்திலே பணம் சம்பாதிப்பதற்கும் பொருள் சம்பாதிப்பதற்கும் உலகத்திலே புகழ் சம்பாதிப்பதற்காக இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர்கள் உட்பட. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, கர்த்தருக்காய் எழும்புகிற காலம் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு வரான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோடு நின்று விடக்கூடாது. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். உங்க பக்கத்து கிராமத்தில் இயேசுவின் அன்பை அறியாதவர்கள், இயேசுவை ஒரு மத கடவுளாய், இயேசு மதத்தை பேச வந்தார் என்று சொல்லி தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது யார் மேல விழுந்த கடமை? உங்க மேல, என் மேல விழுந்த கடமைங்க. அந்த பாரத்தை, அந்த ஏக்கத்தை இந்த 72வது நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் நமக்கும் பிரசங்கிக்கிற எனக்கும் கர்த்தர் தந்து அவருடைய வருகையை குறித்த ரகசியத்தை அறிந்து கொண்டதோடு நீங்கள் நின்று விடாமல் அந்த ரகசியத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உங்களை என்னை இந்த இடத்துல அழைத்து வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காய் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எல்லாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி பரிசுத்த பிதாவே. எல்லாரோடு கர்த்தாவே நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. என் சொந்த வார்த்தை அல்ல, என் சொந்த காரியங்களை நான் பேச இந்த இடத்துல வரலப்பா. நீ கொடுத்த கிருபை ஆண்டவரே. ஏசப்பா, ஏனோக்கை போல விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய், ஹோலி லேண்ட் டிவி மூலமாக ஆண்டவரே சபையோடும் கர்த்தர் இந்த தேசத்தோடு நீங்க பேச இருக்கிறீங்கப்பா. வாஞ்சிங்களா ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஒருபுறம் கடைசி நாட்கள் கொடிய காலம்தான், இன்னொரு புறம் ஆண்டவர் சொல்றார், இன்னொரு புறம் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி அவர்களை வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் கடைசி நாட்கள்ல தேவனை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய, இயேசுவோடு கூட பேசத்தக்க, தேவனோடு கூட சஞ்சரிக்கத்தக்க ஒரு மகிமை உள்ள பிள்ளைகளாய் உங்களையும் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்க. ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா.
ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிற உள்ளாய்களை மாற்றும். வேதத்தை படிக்க படிக்க அதற்குள்ள இருக்கிற ஜீவனும் வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. அவர்களை நீங்க தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இந்த திக்கணங்கோடு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் நீ நீடிய பொறுமையோடு ஆண்டவரே நீங்க வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறீர் என்கிற சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். இந்த திக்கணங்கோடுல கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். பாவத்தின் பலவிதமான ஆண்டவர் சுகவோகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சந்திப்பீராக. திக்கணங்கோடு ஜனங்கள், இந்த இடத்துல சுற்றி இருக்கிற பகுதி ஜனங்கள் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் ஆன்லைன் எங்கெல்லாம் கடந்து செல்கிறது, உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, கடைசி நாட்களை குறித்து அறிவற்றவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கடைசி நாட்களை குறித்த ஒரு தரிசனத்தை நீ கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தாவே. இயேசுவே தெய்வம் என்கிறத அந்த சத்தியத்தை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அன்பு ஊழியக்காரருக்காய் நன்றி, குடும்பத்திற்காய் நன்றி, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.